கூட என்னத்தான் சொல்லிட்டீங்களோன்னு நினைச்சேன். அப்பாடா, நல்ல வயிறார சாப்பிட்டாச்சுப்பா. போதுமா? இன்னொரு கரண்டி சோறு வைக்கிறேன். போதும்க்கா. இவங்க 3 பேரும் மொதல் ரவுண்டை திண்டு முடிக்கிறதுக்குள்ள நான் 3 ரவுண்டு போயிட்டு வந்துட்டேன். இதுக்கு மேலே வயிறு கொள்ளாது. பாயசம் குடிக்கிறதுக்கு மட்டும் ஒரு தூக்குச்சட்டியில் ஊற்றி கொடு, நான் வீட்டில் போய் வச்சு பொறுமையாக குடிச்சுக்கிறேன். தூக்குச்சட்டியில் ஊற்றி தர்றேன், அதெல்லாம் இருக்கட்டும். என்ன டம்ளர் மாதிரி கொண்டுட்டு வந்திருக்க, அது எதுக்கு? ஐயோ என்னடி? சாம்பார் வைக்க என் மாமியா பருப்பு வாங்கிட்டு வர சொல்லிச்சுக்கா. நான் வடை பாயசத்தை பார்த்துட்டு பந்தியில உட்காந்துட்டேன். ஐயோ, இப்ப நான் போனேன்னா என் மாமியா என்னைய கொன்றுமே. அடி கிறுக்கி, பருப்பை வாங்கி கொண்டு கொடுத்துட்டுனாலும் சாப்பிட உட்காந்துருக்க கூடாது. நேரம் ஆயிருச்சடி, திட்டு போகுதே. அம்மா வந்த உடனே சொல்லியிருந்தா நீ சாப்பிட்டுக்கிட்டுன்னு பிள்ளைகள்ட்டையாவது கொடுத்து விட்டுருக்கலாமே. சரி, கால காலத்துல எடுத்துட்டு போ. சரி, கொண்டா. என் பங்குக்கு நான் பருப்பு கொடுத்துறேன். உன் மாமியா பங்குக்கு அதை கொடுக்கறத நீ தானே பத்திரமா வச்சுக்க. இங்கிட்டு எடுத்துட்டு வந்துடாத. டம்ளரை கொடு. சீக்கிரம் கொடுக்கா. அந்த கிழவி வேற போன உடனே வெரசா வா, கதை பேசிட்டு இருக்காதேன்னு சொல்லிட்டு அனுப்புச்சு. ஐயோ, சீக்கிரம் கொடுல. உன்னை நம்பி இன்னைக்கு அது சாம்பார் வச்சது மாதிரி தான் சாமியும் கும்பிட்டது மாதிரி இருந்தேன். போ. ஸ்ரீனிவாசம் ஸ்ரிதபாரிஜாதம் ஸ்ரீ வெங்கடேஷம் மனசாஸ்மரா. பருப்பு வாங்க போனாலா இல்ல பரதேசம் போனாலும் கிளவி கத்த ஆரம்பிச்சிருவாளே. நான் வேற வடை பாயசத்தை பார்த்தோன்னே வாயை பொழந்துக்கிட்டு உட்காந்துட்டேன். இங்கே பருப்பு வாங்கிட்டு வர சொன்னதை மறந்து தொலைஞ்சிட்டேன். என்ன நடக்க போகுதோ ஏது நடக்க போகுதோ உள்ள போய் பார்த்தா ஒன்றும் புரியாது. என்ன செய்யறதுன்னு தெரியலையே அத்தை கிளவி. இவா தம்பி இம்பிட்டு நாள் இருந்தவர் இன்னைக்கு கிளம்பி மெட்ராஸுக்கு போறாரு. மத்தியானம் சாமி சோற சாப்பிட்டுட்டு போக கூடாதா? இல்லாத்த, அவனுக்கு அப்பாயின்மெண்ட் கன்ஃபார்ம் ஆகிறதுக்காக தான் லீவ்ல இருந்தான். இனிமே அப்புறம் போய் தானே ஆகணும். சாப்பிட்டுட்டு போயிருந்தா மனசு திருப்தியா இருந்திருக்கேன். புள்ள நல்லா சாப்பிடுமேன்னு பார்த்தேன். பரவாயில்லாத்த, அவன் இன்னும் ஊருக்கு வராமலேவா இருக்க போறான். அடுத்த முறை வரும்போது இதே மாதிரி சமைச்சு போடுங்க. நல்ல திருப்தியா உட்காந்து 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்றோம். உங்களுக்கு வயிறார ஆக்கி போடுறத காட்டி எனக்கு என்னடி வேலை? வரட்டும். ஆமா, உன் வேலை விஷயம் என்னாச்சு? எங்க கம்பெனியோட பிரான்ச்சே சென்னையில் இருக்கத்த. அந்த இதுக்கு மாற்றி விடுங்கன்னு சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. நயன்தாராவும் இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோமாக போயிட்டாளா. இன்னும் 2 பேர் ப்ரெக்னென்ட் லேடிஸ் இதே மாதிரி ப்ராப்ளத்தில் இருக்காங்க. இப்போ நீனும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டேன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் இப்போல்லாம் உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க அத்தை. அதான் கஷ்டமாக இருக்குது. நீ சொல்ல வேண்டியதானே, என் வீட்டு மாப்பிள்ளைக்கு மெட்ராஸில் வேலை கிடச்சிருக்கு, நானும் போகணும் கூட இருக்கணும்னு. அதெல்லாம் கம்பெனியில் பெருசாக சொல்ல முடியாதத்த. இல்லைன்னா நீங்கள் மொத்தமாக வேலையை விட்டு போய் வேறு கம்பெனியில் சேருன்னு சொல்லுவாங்க. சரின்னு கழுதையை விட்டுட்டு வர வேண்டியதானம்டி. அந்த கம்பெனி இல்லைன்னா வேறு கம்பெனி. இதனால என்ன இருக்குது? அதில் தான் பார்க்கணும்னா கட்டாயமா? அப்படிலாம் இல்லை. இத்தனை வருஷம் நான் வேலை பார்த்ததுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு எனக்கு இந்த வருஷம் தான் அத்தை நல்ல சேலரி இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த டைமில் நான் புதுசாக ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனேன்னா அங்கே 8000 10,000 திரும்ப ஆரம்பிக்கணும். அதுக்காக பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆமாம், இனிமே காலத்தில் 2 பேரும் ஓடி உழைச்சாத்தான் சரிப்பட்டு வரேன். ஒத்த ஆள் உழைப்பில் என்னென்னு முன்னேறது. நாளைக்கு புள்ள குட்டி ஆகுறதுக்குள்ளே ஏதாவது ஒரு காசு பணத்தை ரேடு பண்ணி வச்சுக்கிறணும்ல. சரி, பாரு என்னன்னு இன்னொரு தடவை முயற்சி பண்ணி பாரு. சரிங்க அத்தை. சாம்பார் ஊற்றவா? இல்லைத்த, வேண்டாம். அதுக்கிழவி நீ சொன்னியேன்னா அன்னைக்கிளிக்கா வீட்டுக்கு தோரம்பருப்பு வாங்குறதுக்காண்டி போனேன்னா அக்கா பாசிப்பருப்பை போட்டு குழம்பு வச்சிருச்சான். அதுக்கப்புறம் வனசாக்கா வீட்டுக்கு போய் வாங்குவோம்னு பார்த்தா அது என் வீட்டில் துவரப்பருப்பே இல்லை, நான் கடலைப்பருப்பை விட்டு கூட்டு வச்சுட்டேன்னு சொல்லிருச்சு. அதோட வேற வழி இல்லாமல் மொட்டைக்காராத்தா வீட்டுக்கு போய் ஆத்தா துவரம்பருப்பு இருக்கா, எங்கள் ஆத்தா கேட்டுச்சுன்னு சொன்னேன். எங்கள் அத்தைக்கிழவி கேட்டுச்சுன்னு சொன்னேன். அதுக்கு அந்த ஆத்தா வந்து என் வீட்டில் பருப்பே இல்லடி, அதனால நான் இன்னைக்கு சாம்பாரே வைக்கல, சளிச்சு போன புளிக்குழம்பு இருக்கு, அதை வேணா கொண்டுட்டு போறியான்னு. ஐயோ இல்லை, நான் சாமி கும்பிட்றதுக்காண்டி எனக்கு பருப்பு வாங்கிட்டு சொல்லிச்சு எங்கள் அத்தைக்கிழவி. எனக்கு பருப்பு கொடுன்னு கேட்டதுக்கு நீ வேற யார்ட்டையாவது போய் கேட்டுக்கன்னு சொல்லிருச்சு. அதோட நானும் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு இப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு எட்டி பார்த்தா திரும்பவும் நம்ம அன்னைக்கிளிக்கா வீட்டில் வந்து அதோட அங்கே பருப்பு இருக்கடி கொஞ்சோன்னு உள்ளே கடந்துச்சு. இந்தா இதை எடுத்துட்டு போன்னு சொல்லி டம்ளரில் கொட்டி கொடுத்துச்சு. அதோட சரி இதை கொண்டு போய் நம்ம அத்தைகிட்ட கொடுத்து ஆளும் பேருமா சேர்ந்து காயை வெட்டி சமைச்சு இந்த வருஷத்துக்கான சாமியை நம்ம நல்லபடியாக கும்பிடலான்னு கொண்டுட்டு வந்திருக்கேன். இந்த அத்தைக்கிழவி துவரம்பருப்பு பாசிப்பருப்பு இல்லை துவரம்பருப்பு தானோ? அக்கா, நாங்கள் சாம்பாரை வச்சு சாமி கும்பிட்டு சாப்பிடவே ஆரம்பிச்சிட்டோம். இப்போ பருப்பு வாங்கிட்டு வந்தா எப்படி? சாமி கும்பிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்களா? எப்படி? பருப்பு நான் இப்போ தானே வாங்கிட்டு வரேன்.
எந்த ஒரு காரியத்துக்கு உன்னைய நம்பி அனுப்பி தாண்டி எந்த ஒரு காரியம் தாண்டி விளங்கியிருக்கு. ஆனா நீ எல்லாம் ஒரு பொம்பளைன்னு உன்னையும் இந்த குடும்பத்துல வச்சு குடும்பம் பண்ணிட்டு இருக்கேன் பாரு என் மயன். அவனை தாண்டி சொல்லணும், அந்த புண்ணியவானை போட்டோம்னா சரியா வந்துடும். என்ன ஒரு நெஞ்செழுத்து இருந்தா எத்தனை மணிக்கு பருப்பு வாங்கிட்டு வர சொன்னதுக்கு எத்தனை மணிக்கு வாங்கிட்டு வந்துட்டு நிக்கிறேனே. என்ன கிழவி கெட்டு போச்சு, அதான் சாம்பார் வச்சுட்டியல்ல, சரி விடுங்க. பேச்சு பத்தியாடி அம்சா, அப்ப என்ன ஒரு நெஞ்செழுத்த பேச்சுன்னு பாத்தியா? இப்படியா ஒரு குடும்பத்து பொம்பளை பேசுவா? சரி விடுங்க கிழவி, வைக்கலைன்னா பரவாயில்ல, அதான் எண்ணெயை விட்டுட்டு தனியாக தன்னால் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீல்ல, அப்புறம் என்ன. அன்னைக்கிளிக்கா வீட்டுக்கு பருப்பு வாங்கலான்னு தான் போனேன். அங்கே போய் அந்த அக்கா வச்சுருந்த வடை பாயசத்தை பார்த்து பருப்பை மறந்துவிட்டேன். கடைசியில் பருப்பு பாயசத்தை எடுத்து வாயில் வைக்கிறேன், அப்போத்தான் பக்கத்தில் இருந்த டம்ளர் ஞாபகம் வந்துச்சு. ஆத்தாடி நம்ம அத்தை கிழவி பருப்பு வாங்கிட்டு வர சொல்லுச்சேன்னு ஓட்டமாக அங்கே எடுத்த ஓட்டந்தேன் இங்கே வந்து தான் நின்றுச்சு தெரியுமில்ல. அதுக்கு இடையில எத்தனை கல்லுகள் எத்தனை முள்ளுகள் எல்லாத்தையும் அசால்ட்டாக அடித்து தூக்கி போட்டுவிட்டு நீ சொன்ன ஒத்த வார்த்தைக்காக ஓடி வந்திருக்கேன் அத்தை கிழவி. என்ன பார்த்து என்ன வார்த்தை கேட்டுவிட்ட நீ? நொக்கக்காரி பேசுற பேச்ச பாத்தியா? நீனும் தான் காலையில எந்திரிச்சதுல இருந்து எம்பூட்டு வேலை என் கூட பாத்துக்கிட்டு இருக்க. நீனும் காலையில ஆபீஸுக்கு போறவ, வேலை வைக்கிறவ, வெட்டி வைக்கிறவ. அத்தாடி நம்ம அத்தை ஒத்தையில கடந்து பாக்குறாளேன்னு இன்னைக்கு லீவ் அன்னைக்கு நம்ம செய்யறத செய்வோம்னு எம்பூட்டு வேலை என் கூட சேர்ந்து உதவி ஒத்தாச்சி செஞ்சுக்கிட்டு இருக்க. இந்த எரும மாடு இப்படி இருந்தா அப்ப இவளையெல்லாம் வச்சு நான் என்ன தாண்டி செய்யறது? எனக்குன்னு எதுவும் செய்ய வேணாம், அவ புள்ள புருஷனுக்காவது செய்யலாம்ல. வாஸ்தவமான பேச்சத்தை கிழவி. ஏய் நைஸ் நாப்புல உட்காருறிய நடி, எந்திரிடி முதல்ல எந்திரிடி. பந்தியில் உட்காந்தவளை எந்திரிக்க சொல்றதெல்லாம் சப நாகரிகமாவா இருக்கு? என்ன அது கிழவி பேசுறிய? உட்காந்துட்டு கை நினைக்காம எந்திரிச்சா நல்லாவா இருக்கேன்? இப்போ நீ எந்திரிக்க போறியா இல்லையாடி? அதான் அன்னைக்கு வீட்டுல மூக்கு பிடிக்க நல்லா தானே மொக்கிட்டு வந்திருக்க, அப்புறம் என்ன மறுபடியும் வந்து உட்கார்ற? எந்திரிடி எந்திரிடி. ஆமா, அப்படியே என்ன தங்கி திண்டாக. காய்கறி வெந்து வேகாம ஒரு வீணா போன சாம்பார், சோறு வித விதையா இருக்கிற அரிசி, அப்புறம் பாயாசம். அதில் பவுடரே இல்லை கிழவி. பவுடரா போடுவாங்க, என்ன போடுவாங்க, கல்கண்டு இல்லை வெல்லம், அது எதுவுமே இல்லை. இனிப்பும் இல்லை, உப்பும் இல்லை, உரப்பும் இல்லை. என்ன சாப்பாடு ஓட்டுச்சு? எங்கள் அத்தை கிழவி கையில் சாப்பிட்ற சாப்பாடு மாதிரி இருக்குமா? நீ ஆக்குற சோறு தேனாம இருந்த மாதிரி இல்லை இனிக்கி. போட கிழவி, எனக்கு ஒரு இலைய போடு. இது வயிறா இல்ல வண்ணாஞ்சாலை அடி? வாய் கூசாம எப்படி போய் பேசுறா பத்தியா? நீ எப்படி காலை சவட்டி போட்டுக்கிட்டு திண்டம்ங்கிற விஷயம் எல்லாம் எனக்கு வீடு ஏறி வந்துருச்சு. அப்புறம் வந்து என்கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்க. இன்னும் உனக்கு வயிறு ஒல்லுது இங்கே உட்காந்து திங்கிறதுக்கு. ஏம்டி அந்த உப்பு சப்பு இல்லாத சாப்பாடை 3 ரவுண்டு தான் திண்டேன். உன் கையால் உப்பு உரப்போட காரசாரமாக சாப்பிட்றதுக்காண்டி வந்து உட்காந்துருக்கேன். அந்த முருங்கைக்காய் மிதக்கிற சாம்பாரை அள்ளி ஊற்றி அப்படியே ஒரு இலை நிறைய சோத்தை போட்டு அப்பளத்தை நொறுக்கி விட்டு பாயசத்தை ஊற்றுங்க கிழவி. இங்கே ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு இன்னைக்கு போய் படுத்தோம்னா நாளைக்கு காலையில் தான் எந்திரிக்கணும். நைட்டு சாப்பாடெல்லாம் எனக்கு வேணாம். மிச்சம் மீசாடி இருந்தால் ஒரு 7-8 மணியை போல் பாயசத்தை மாற்றி ஒரு செம்பில் ஊற்றி கொடுங்க. வேற எதுவும் இன்னைக்கு பொழுதுக்கு நான் கேட்க மாட்டேன், இது சத்தியம். ஆனா உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு உன்கிட்ட கோச்சுக்கிற கூட முடியலடி. ஆனா எல்லா நாளும் இப்படியே இருப்போம்னு நினைக்காத. அலமேலுக்கும் ஆத்திரம் வரும். ஆமா அன்னைக்கு இருக்க சொல்லிவிட்டேன். வரட்டுங்கிறத பார்த்துக்கறலாம். எப்பேற்பட்ட ஆத்திரமா இருந்தாலும் அணைய போட்டு சும்மா அசால்ட்டா தடுத்து போடுவாள் இந்த நெடுவாளி. இலைய போட கிழவி ஓட்டமா ஓடியாந்ததுல இலைச்சு கிழிச்சு பசி எடுத்துக்கிறச்சு. என்ன நிகிலி இம்புட்டு தகட்ட வெள்ளத்தை போட்டு வச்சிருக்க? அத்தையும் சுகர் பேஷண்ட், அம்மாவும் சாப்பிட வரம்னு சொல்லியிருக்காங்கல்ல, முடியாத ஒரு 2 பேருக்கு இம்புட்டு வெள்ளமா போடுவ? அவங்க 2 பேருக்கும் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுட்டு தான் பிள்ளைகளுக்கு போட்டேன். அம்மா உங்க அம்மா வாரம்னு சொன்னாங்க, இன்னும் ஆளக்கானா. அவளை நம்பி நான் கூட ஒரு ரோட்டா வேற அரிசி ஓட்டு வச்சிருக்கேன். அலைய சோறு மிஞ்சி பேசுனா நாளைக்கு நீங்க தான் சாப்பிடணும் அம்மா சொல்லிவிட்டேன். எட்டி முருங்கைக்காயை கொடுத்தாக, வாங்க மத்தியானத்துக்கு சாப்பிட நான் தூக்கிக்கிட்டு வர மாட்டோம்னு சொல்லிட்டேன். வாரம்னு தான் சொன்னாங்க. கடைசியில் என்ன பண்ணுறாங்களோ தெரியல, பார்ப்போம். அப்படியே வரலைன்னா சாப்பாடை கொண்டு கொடுத்துட்டு வந்துடுறேன். ஏன் அப்புறம் வந்து சாப்பிட்டுக்கிறோம் சொன்னவங்க அப்புறம் என்ன வராமல் இருக்காங்க? தெரியலடி, வாரம்னு என்னட்ட சொன்னாங்க. வந்தாலும் சரி வரலைனாலும் சரி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவான். நீ தான் எக்ஸ்ட்ரா அரிசி போட்டு ஆக்கியிருக்கீல. அது சரி. பாயசத்தை குடிங்க. நீனுமே இனிமேலாம் இனிப்பை குறைச்சி கண்ணிக்கலி. இம்புட்டு இனிப்பு போட்டு நீனும் குடிக்காத. அத்தைக்கும் சுகர் இருக்குங்கிறதுனால கொஞ்சம் இனிப்பை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. நாளைக்கு உடம்பாவும் இருக்க, நாளைக்கு உனக்கு ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஆமா, ஒன்னொன்னா எனக்கு வர்றதுக்கு முன்னாடியே கட்டு பண்ணி விட்டுருங்க. நல்லது வெள்ளது இருக்கையில திண்டுட்டு நான் பாட்டுக்கு போய் சேர்றேன்னு இப்ப என்ன வந்துச்சு? ஏட்டி போய் சேர்றதுலயே ஏன் இருக்கிற வரைக்கும் உடம்பு பத்திரமா பாத்துக்கறலாம்ல. அதுக்காக பாயாசத்துல எல்லாம் என்னால விட்டு கொடுக்க முடியாது மாமா. இந்த பாயாசத்தை தின்றதுனாலதான் எனக்கு சுகர் வருதுண்ணா. கழுத வந்துட்டு போகுது யார் மாட்டோம்னா அதுக்கு 2 மாத்திரையை போட்டு சரி பண்ணிட்டு போறேன். அப்ப சுகர் இருந்தாலும் பரவாயில்ல, பாயாசத்தை விட மாட்டேன். நல்லாத்தான் பின்ன பாயாசத்தெல்லாம் அதுக்காண்டி கட்டு பண்ண முடியுமா?
ஏன் மாமா நீங்க ஒரு ஆளு இது கேசரி பாயாசம் இதெல்லாம் என்னால விட்டு கொடுக்க முடியாதுதான். நல்லா 2 ரோட்டா பாயாசத்தை குடிச்சுப்புட்டு இந்த கட்டாந்தரையில இருந்து அந்த கட்டாந்தரை வரைக்கும் கூட்டுனே குப்பையிலனே சாணியலி கொண்டு கொட்டுனே மாட்டுக்கு தண்ணி வச்சு மாட்டுக்கு பால் வச்சுன்னு இந்த செத்த இடத்துல சின்ன சுகர் எல்லாம் கரைஞ்சு ஓடுன்னு ஓடி போயிருச்சுல. ஏன் உடம்புல ஏது சுகரு? என்னத்தையோ குடிச்சிட்டு உருண்டும் பிறண்டா. சரி அம்மா வந்தா வாங்கன்னு சொல்ல நினைக்கலி, நீ பாட்டுக்கு பேசாம உட்காந்து போறாத. சொல்றேன் அவளை மாதிரியா இருப்பாத. அதுக்காக வீடேறி வந்தவளை வாங்கன்னு கூட கேட்காமலாம் இருப்பேன். அந்த அளவுக்கு நான் தெரியாம இருக்கு இந்த அன்னைக்கிளிக்கு. இல்லடி, ஒரு பேச்சுக்கு சொல்லி வைக்கிறேன். நான் பாட்டுக்கு வாங்கன்னு விருட்டுன்னு உன்னை கேட்காம சொல்லிவிட்டு வந்துட்டேன். அப்புறம் நீ பாட்டுக்கு வாங்கன்னு சொல்லலாம் நல்லா தெரியாதுல்ல. எங்க சம்மந்திக்காரவங்களுக்கு பருப்பு பொடி முனிக்க வைக்கிறது என்ன, நெய்யை உரிக்க வைக்கிறது என்ன, மோரை கடைஞ்சி வைக்கிறது என்ன? ஏன் கேட்குறிய? இங்கே தாங்க முடியாத அலம்புல எங்க விட்டு ஆத்தாக்காரவ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உருகி காலையில இருந்து ஒவ்வொன்றையும் பக்குவாடு இங்கே தாங்க முடியல. அப்படி இருக்கையில என்ன நான் வாங்கன்னு கேட்காம இருக்கிறது? ஏன் ஆத்தாக்காரிய மண்டை மசத்தை ஆஞ்சு விடாது? அப்படி ஒரு ஆளு உன் கூட இருக்கணுந்தே. ஆமா, இல்லைனாலும் ஒன்ன பிடிக்க முடியாது. அதான் சரி, உங்க ஆத்தாக்காரவங்களுக்கு பக்குவம் பண்றதுக்கு உங்களுக்கு குசியாட்டமாவுல இருக்கு இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. என்னத்தையும் அங்கே தனியாக ஒத்தாளா கரைக்கி குடிக்கிறத இங்கே வந்து கூட்டத்தோட சேர்ந்து புட்டு திண்டா நல்லா இருக்கும்ல. எனக்கு என்னமோ அப்படி தெரியல. ஆத்தாவோட சேர்ந்து மறுபடி ஒட்டி வர வர்றதுல ரொம்ப குசியா இருக்கிற மாதிரில இருக்கு. அதான் சுப்பிரமணி பிள்ளை மூஞ்சியை பார்த்தாலே தெரியுதே. சுப்பிரமணி பிள்ளையா? ஏலே, புருஷன் பேரை சொல்லி கூப்பிட்ற நீ? பேர் அதானே டீ, அதுக்காக புருஷன் பேரை என்னத்த சொல்ல பாருவேன். ஆமா அவள் நேத்து கல்யாணம் முடிச்சவெல்லாம் போடா வாடா பொட்ட கண்ணான் இருக்காளுக. நான் சுப்பிரமணின்னு பேரை சொன்னதெல்லாம் பட்டுக்கிட்டு பேரிச்சாக்கேன். ஏமணி சுப்பிரமணி வாங்க அத்தே, வாங்க வாரம் வாமா, உட்காரு வா. எங்கடா என் பேத்தி மருக என்ன செய்யறாளுக? சாமி விட்டாச்சா? விரதம் விட்டாச்சா? ஆமாத்தே, விரதம் விட்டாச்சு. உங்களுக்காண்டிதான் வெயிட் பண்ணனா வருவி என்ன வரக்கானா. அதான் உங்க பேத்தி மார்களும் வசிக்குது நாளுகளா. அதோட சரின்னா ஆளுக்கு 2 அள்ளி போட்டு சாப்பிட்டு விரதத்தை விட்டாச்சு. வாங்க உட்காருங்க. சாப்பிடட்டும். அப்புறம் காலையில இருந்து விரதம் இருந்து சாப்பிடாம கிடந்திருப்பாளுகள்ல. நான் வருவோம் தான் பார்த்தேன். வெள்ளன்னு இந்த மாடும் கண்டு ஒன்னோட ஒன்று கயத்தை போட்டு பின்னிக்கிட்டு போட்டு இலவெடுத்து பிடிச்சி அதை போட்டு அப்புறம் அறுத்து கட்டாந்திரையிலேருந்து அங்கிட்டு ஒரு முளைக்குச்சி ஊண்டி கட்டிட்டு வர்றேன். நேரம் ஆகி தொலைஞ்சிருச்சு. மாட்டையும் ஒன்றா கட்டாதையே கொஞ்சம் தள்ளி கட்டுங்கன்னு சொன்னேன். அன்னைக்கே கேட்கல. அன்னைக்கே பின்னிக்கிட்டு தானே கிடந்துச்சு. நான் தான் சொல்லிட்டு வந்தேனே. ஏண்டா சொல்லிட்டு தான் வந்த முளைக்குச்சி அரையணும்ல. முளைக்குச்சி அரைஞ்சா தானே நான் தனி முளைக்குச்சியில் கட்ட முடியும். அந்த ஒரு குச்சியிலையே 2ஐயும் போட்டு கட்டி வச்சு பின்னி பிணைஞ்சிக்கிட்டு ஏன் கேட்குற? என்னால் முளைக்குச்சி அரையவா முடியுது வாங்கிக்கிட்டு. வேலாய் தான் வந்தேன்னா அங்கிட்டு ஒரு குச்சியை கிஞ்சியை செதுக்கி அரைஞ்சி விடுவேன்னு பார்க்குறேன். அவனையும் காணாம பொண்டாட்டிக்கு புள்ள வந்திருக்குன்னு போனேன். இன்னும் வரல. என்னதான் செய்கிறானோ போ. சரி, நான் சாயங்காலம்னா வாரேன். உட்காந்து சாப்பிடுங்க வாங்க. இன்னைக்கு பிள்ளையில வர சொல்லிட்டு போய் சாப்பாடு எடுத்து வைமா. அந்த வாரேன் மாமா. அத்தை உட்காருங்க, அந்த வாரேன். வங்க கடல் ஆழமென வல்லவர்கள் கண்டதுண்டு, அன்பு கடல் ஆழம் யாரும் கண்டதில்லை. என்னுடைய நாயகனே, ஊர்வனங்கும் நல்லவனே, உன்னுடைய அன்பு கந்த வனமில்லை. எனக்கென வந்த தேவதே சரி பாதி நீ அல்லவா. என்ன லைலு பேபி, இப்ப என்ன நடந்துச்சுன்னு இவ்வளவு கோவமா இருக்க நீ? இதுக்கு மேல என்னைய நடக்கணும்? என் மூஞ்சில முழிக்கவே எனக்கு பிடிக்கல. பேசாம போயிரு சொல்லிட்டேன். லைலு பேபி பேசாம போயிரு. செம்ம கடுப்புல இருக்கேன். போயிரு. மண்டையை உடைச்சு போடுவேன். உடைச்சு என்ன லைலா, நான் மட்டுமா அந்த பார்ட்டியில கலந்துக்கிட்டேன்? என்ன மாதிரி நிறைய பேர் அந்த பார்ட்டியில கலந்துக்கிட்டாங்கல்ல. இதுக்கே நீ இவ்வளோ கோவப்படுற? ஏதோ நான் தனியா பார்ட்டி பண்ணது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க. நான் உன்னையும் தானே கூப்பிட்டேன். குசு கூட உன்னையவும் கூப்பிட்டுச்சுல. அவ புருஷன் பார்ட்டி பண்ணிட்டு இருக்கும்போது நான் போய் சேர்ந்துட்டாடுனா உனக்கு எப்படி வலிக்கும்? அதே மாதிரி தானே எனக்கு வலிக்கும். எப்படி அடியே மனம் நில்லுனா நிக்காதடி. இல்ல லைலா, நான் ஒரு மேனேஜர், அவங்க ஒரு ஓனர். அப்புறம் ஏதாவது சொல்லும்போது நம்ம செஞ்சுதானே ஆகணும். அதுலயும் ஒரு சந்தோஷமான நாள் வேற. அதை எப்படி லைலா கொண்டாடாம இருக்க முடியும்? உன்னையும் சேர்ந்து வா செலிப்ரேட் பண்ணுவோன்னு கூப்பிட்டதுக்கு நீ வரமாட்டேன்ட்ட. நான் என்ன பண்றது? அவளுக்கு தான் மானம் ரோசம் சூடு சொன்னேன்னு எதுவுமே இல்லை. அன்னைக்கு நீ என்னையா சொன்ன? நான் அவ கூட சேர்ந்து குடிக்கும்போது இப்படி அவ கூட சேர்ந்து வீணா போயிருவேன், நீ ரோட்ல தான் நிக்க போற, நீ நடுத்தூர்ல நிற்கும் போது நான் வந்து உன் கூட நிக்க மாட்டேன், ஒழுங்கா அந்த வீட்டை விட்டு கிளம்புன்னு சொன்னல. அன்னைக்கு அவ்வளவு தூரம் வீரவசனம் எல்லாம் பேசிட்டு இன்னைக்கு நீனும் சேர்ந்து அவ கூட கூத்தடிச்சிட்டு இருக்க. என்னையா நடக்குது இந்த வீட்டுல? லைலா, லேடிஸ் குடிச்சா தப்பு லைலா. நம்ம நாட்டு கலாச்சாரம் என்ன ஆகுறது? அதுக்காக சொன்னேன். நான் ஆம்பளை தானே.
ஓஹோ, அப்ப பொம்பளை குடிச்சாதான் தப்பு, ஆம்பளை குடிச்சிட்டு குத்தாட்டம் போட்டா தப்பு இல்ல, அப்படித்தானே? சரியா, நாளைக்கு அவ புருஷன் ஊருக்கு போனவன் வரட்டும், அவன் கூட சேர்ந்து நானும் குடிச்சுட்டு நல்லா குத்தாட்டம் போடுறேன். நீ ஒரு சேரை போட்டுட்டு உட்காந்து என்னையும் அவனையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இரு. நல்ல மனசு உனக்கு குளு குளு குளுன்னு இருக்கும்ல. அவனை நல்ல சொட்ட மண்டையோட வாட்ட சட்டமா தான் இருக்கான், நல்ல வசதியா இருக்கும் ஆடுறதுக்கு. லைலா, என்ன கோவம் வருதுல்ல, அதே மாதிரி தானே எனக்கும் வந்திருக்கும். கோவமா? எனக்கு எதுக்கு கோவம் வரப்போகுது? என் பொண்டாட்டியை பற்றி எனக்கு தெரியாதா? நீ போய் அந்த ஆளு கூட எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஆடுவியா? உன்னோட தகுதி என்ன, உன் தராதரம் என்ன? என் பொண்டாட்டி எவ்வளோ ஒழுக்கமான புள்ள, கண்டவன் கூடவும் போய் குத்தாட்டம் போடுறதுக்கு என் லைலா என்ன அந்த குஷ்பு மாதிரியா? யோ, என்னையா அங்கிட்டும் இல்லாம இங்கிட்டும் இல்லாம பிறண்டு பிறண்டு பேசிக்கிட்டு தெரியுற? இப்ப அவளை வசத்திங்கிறியா, இல்ல அவ புருஷனை வசத்திங்கிறியா, இல்ல என்னைய வசத்திங்கிறியா? லைலா, அவ உனக்கு ஃப்ரெண்டு, எனக்கு சம்பளம் கொடுக்குற முதலாளி. அப்படித்தான் லைலா நம்ம உறவு முறை. அதுக்கு மேல நல்லது கெட்டதை கொண்டாடுறதெல்லாம் அது பர்சனல் இல்ல லைலா, அஃபீஷியல். நீ ஏன் பர்சனலையும் அஃபீஷியலையும் போட்டு குழப்பிக்கிற? ஓஹோ, இப்படியும் சொல்லலாமோ? பரவாயில்லையா கோக்கி, இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ நிறைய கதை சொல்ல கத்துக்கிட்ட. புது ப்ராஜெக்டில் நல்ல லாபம் வந்திருக்கு இல்லையா, அதை நினச்சி அவங்க பார்ட்டி பண்ணாங்க. அந்த பார்ட்டியில் நானும் கலந்துக்கிட்டேன். நான் மட்டும் தனியாக போய் ஆடி இருந்தேன்னா தப்பு. அங்கே எவ்வளோ பேர் ஆடினாங்க, எல்லாரு கூடவும் சேர்ந்து நான் ஆடினேன். அப்படித்தானே லைலா? மற்றபடி நீனும் கூட இல்லையே நினச்சி நான் எவ்வளோ கவலைப்பட்டேன் தெரியுமா? அதனால தான் நீ வந்தோன்னா வாழையிலான்னு கூப்பிட்டேன். நீ தான் வராமல் ஓவராக பிகு பண்ணிக்கிட்ட. எனக்கு எதுவும் சரியா படலப்பா. குமார், குமார் ஆட்டி மல்லி அரகுற மினிக்கு வந்துட்டா. எதுக்கு வந்திருக்கான்னு தெரியலையே. சம்பளம் கொடுக்குற முதலாளி அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது லைலு பேபி. குமார், உள்ள இருக்கீங்களா குமார்? குசு மேடம் வாங்க, கதவு திறந்துதான் இருக்கு, வாங்க மேடம். ஹாய் லைலா, நீயும் இங்க தான் இருக்கியா? இது எங்க ரூம் தானடி குஞ்சாயி, நான் இங்க இல்லாம வேற எங்க இருக்க போறேன்? ஓ ஃபன்னி. ஓகே ஓகே, நான் சும்மா ஃபன்னிக்காக கேட்டேன். குமார், ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் விஷயமா வெளியில போக வேண்டியது இருக்கு, வரீங்களா? என்ன குசு வரீங்களான்னு கேட்டுக்கிட்டு வா குமார்னு உரிமையா சொல்லுங்க. நான் உங்களுக்கு கீழே வேலை செய்யற லேபர். நோ 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 நோ, அந்த மாதிரி எல்லாம் நான் உங்களை என்னைக்குமே நினைச்சது இல்ல. என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட், அவ்வளவுதான். இனிமே நீங்களும் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்க. இங்க பாரியா கோக்கி, அவளை ரொம்ப முதலாளியெல்லாம் வச்சு பார்க்காத. அவ ஒன்றும் வேத்தாளு கிடையாது. என்னோட சின்ன வயசுல இருந்து க்ளோஸ் ஃப்ரெண்டு. நாங்க ரெண்டு பேரும் சைல்ட்ஹுட்ல எவ்வளோ க்ளோஸா இருப்போம் தெரியுமா? அப்பேற்பட்டவ உனக்கு என்ன வேணும்? என் ஃப்ரெண்டு உனக்கு தங்கச்சி மாதிரி. மாதிரி என்ன மாதிரி? தங்கச்சியே தான், கூட பிறக்காத தங்கச்சி குஞ்சாயி. நீ அவளுக்கு கூட பிறக்காத அண்ணே. அதனால ரெண்டு பேரும் ஃப்ரீயா பழகிக்கோங்க. நோ 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 நோ, என்னடி குஞ்சாயி, அவர் உனக்கு அண்ணன் மாதிரி தான். ஃப்ரெண்டோட புருஷன் அண்ணன் மாதிரி தானடி. என் ஹஸ்பண்ட் அவரை விட வயசுல பெரியவரா இருக்காரு. நான் போய் அவரை அண்ணான்னு கூப்பிட்டு அவரை வயசானவராக்க நான் விரும்பல. அவர் எவ்வளவு எங்கா ஸ்மார்ட்டா நீட்டா ஸ்டைலா இருக்காரு. அவரை போய் அண்ணான்னு கூப்பிட்டு ஏதோ வயசானவங்க ஃபீல குதிக்க வைக்கிறியே. நான் குமார்னு ஃப்ரெண்டு கூப்பிடுறது மாதிரியே கூப்பிட்டுக்கிறேன். we are friends, ஓகே குமார்? அண்ணன்னு சொல்லி அவ வாயை நம்ம அடிக்கலான்னு பார்த்தா இவனை ஸ்மார்ட் கியூட்டுன்னு சொல்லி நம்ம வாயை இவ அடைச்சிட்டா. இவளும் ஈன்னு பல்ல கட்டிக்கிட்டு இப்படி நிற்கிறான். ஐயோ, அந்த அன்னைக்கிலேயும் அண்ணனையும் நம்ம பிரிக்கலான்னு பார்த்தா நம்ம ரெண்டு பேரையும் இவ பிரிச்சிருவா போல் இருக்கே. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும். குமார், நீங்க ஃப்ரீ தானே? போலாமா? ஓகே ஓகே குஞ்சாயி, போலாம். ரெண்டு பேரும் மச்சம் தானே போறோம். கார்ல போனா தேவையில்லாம பெட்ரோல் செலவாகும். பைக்ல போயிடலாமா? பைக்லயா? எதுக்கு பைக்ல? எங்க போறீங்க? அதான் சொன்னேனே லைலா, ஒரு புது ப்ராஜெக்ட் விஷயமா இவரை கூட்டிட்டு போய் அந்த லேண்டை காட்ட வேண்டியது இருக்கு. அதுக்கு தான் போகணும். லேண்ட பத்திலாம் இந்த மனுஷனுக்கு என்னடி தெரியும்? இவனை போய் கூப்பிடுற? இந்த ஆளுக்கு அதை பத்திலாம் ஒன்றும் தெரியாது. சும்மா எது லைலா, அவருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நீ தான் சொல்ற. அவருக்கு எல்லாமே தெரியுது. என்ன கக்கி? எந்த பொண்டாட்டிமார்களுக்கு தான் புருஷனோட அருமை தெரிஞ்சிருக்கு. லைலாவுக்கு என்னோட அருமை ஒண்ணுமே தெரியாது குசு. உங்களுக்கு தான் என் அருமை நல்லா தெரிஞ்சிருக்கு. என்ன? வாங்க குசு, போலாமா? ஓகே, அப்ப பைக்ல போயிடலாம். கீ எடுத்துட்டு வந்துருங்க. குஞ்சாயி, எனக்கும் வீட்லயே இருக்க போர் அடிக்குதுடி. ப்ளீஸ் குஞ்சாயி, நானும் உங்க கூட வரட்டுமா? லைலா, பைக்ல 2 பேர் தானே போக முடியும். ட்ரிபிள்ஸ் எல்லாம் போக கூடாது, போலீஸ் பிடிக்கும். ஆமா லைலா, ட்ரிபிள்ஸ் போனா போலீஸ் பிடிப்பாங்கல்ல. ஏண்டி பைக்ல போனோம்? அதான் கார் இருக்குல்ல, 3 பேரும் சேர்ந்து கார்ல போலாம். கார்லயா?
ப்ளீஸ் குஞ்சாயி, எனக்கும் வீட்டுக்குள்ளேயே இருந்து போர் அடிக்குது. எந்த வேலையும் இல்லையா, ஒரு மாதிரி இருக்கு. வெளியில உங்க கூட வந்தா கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். அப்படியே இந்த மனுஷனை நீ இவ்வளவு புகழ்ற அளவுக்கு அப்படி என்ன வேலை பார்க்கறாருன்னு நானும் தெரிஞ்சுப்பேன்ல, அதுக்கு தான் வரலான்னு சொல்றேன். ப்ளீஸ் குஞ்சாயி, வரேனே, எனக்கும் போர் அடிக்குதுன்னு தானே கேக்குறேன். இட்ஸ் ஓகே, வா போலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. குமார், லைலாவும் வரதுனால நம்ம கார்லயே போயிடலாம். ஆ சரிங்க குசு, நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே பண்ணிடலாம். ஓகே ஓகே லைலா, அப்ப நான் வெளியில வெயிட் பண்றேன், சீக்கிரம் வாங்க. ம் சரி குஞ்சாயி. La la la